ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுஜிஸ் கிச்சனில் சம்மர் ட்ரிங்க் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டைமுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்கிற மாதிரியான ரெசிபீஸ் தான். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 7 விதமான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிங்க் லெமனைட். இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு பவுலில் பாதி லெமனை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2-3 இலை புதினா சேர்த்துக்கலாம். அடுத்ததை நான் பாருங்கள், இன்றைக்கி ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ண போகிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 பழம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு உரல் எடுத்து இதை நல்லா நான் மேஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும், அதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மிக்சிலெலாம் நம்ம சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டினதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் இதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி இதில் சர்பத் சேர்க்க போகிறேன். இது ஈஸியாக இந்தியாவில் எல்லா கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ராஸ்பெரி ஜூஸ் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நம்ம ரோஸ் மில்க்லாம் பண்ணுறதுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்ப்போம் இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் சிரப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்துக்கோங்க. இதோட அளவு உங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து, அதிகம் வேணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு ஐஸ் வாட்டரை சேர்த்துக்கோங்க. மறக்காமல் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நீங்கள் ஸ்வீட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பிங்க் லெமனேட் தயாராகிருச்சு. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சம்மரில் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்த ரெசிபி சூப்பரான மோர் நான் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான தயிரை எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். அடுத்ததாக கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்ட இதில் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து திரும்ப அரைக்க போகிறோம். இதில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக பிடிக்குமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். அடுத்ததை கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் நான் சேர்க்க போகிறேன். நிறைய பேர்த்துக்கு மோர் குடிக்கிறப்ப அந்த கொத்தமல்லி கருவேப்பிலலாம் வர்றதை எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாது. இப்போ அதே மாதிரி இந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் அரைச்சிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான மோர் தயாராகிடுச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம். அது ஓரியோ பிஸ்கட் சேர்த்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இதுவும் ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறது. அதுக்கு நான் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம்னு உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு 250 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஹேண்ட் மிக்சர் எடுத்து நல்லா அதை நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 நிமிஷம் நான் பீட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருளாக இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் ஸ்வீட்னஸ்க்காண்டி நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். அது ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அதை கலந்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்குங்க. கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதை கலந்ததுக்கப்புறமா இது சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்றனால நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு சீவ் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம மாவு ஜல்லடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் இதை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கெட்டிப்படாமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நான் அதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா சாக்லேட் சிப்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சேர்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும்.
அடுத்ததாக இங்கே பாருங்கள் ஓரியோ பிஸ்கட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள ஓரியோ பிஸ்கட். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து நொறுக்கிக்க போகிறோம். மிக்சிலலாம் சேர்த்து நொறுக்கணும் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும். சேர்த்துட்டு பேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பூரிக்கட்டை யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து நான் நொறுக்கிக்க போகிறேன். இப்போ நல்லா நொறுக்குனதுக்கப்புறமா இதையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரோடு கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஐஸ்கிரீம் தயாராகிருச்சு. இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 மணி நேரமாவது ஆகும் நல்ல கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓவர் நைட் நீங்கள் வந்து இதை செட் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து சில நேரம் உங்களுக்கு ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இப்படியே நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா. அதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்கிங் ஷீட்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை மேலே வந்து இப்படி வச்சு மூடிட போகிறேன். இது இல்லைன்னா நீங்கள் சில்வர் ஃபாயில் பேப்பர் கூட வச்சு மூடிக்கோங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இதை நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சாக்லேட் ஓரியோ ஐஸ்கிரீம் தயாராகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி செய்ய போகிறேன், ஆரஞ்சு ஐஸ் டீ. சூடாக தான் நம்ம எப்பயும் டீ சாப்பிடுவோம், பட் இந்த ஐஸ் டீ வந்து சம்மரில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டீ பேக் கிடைக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 2 டீ பேக் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டீ டிகாஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு நல்லா அதோட டிகாஷன் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக வந்து ஃப்ளேவருக்கு இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்சு சேர்க்குறேன். ஆரஞ்சை வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக அதை வந்து பிச்சு விட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சோட ஃப்ளேவர் டீயில் நல்லா இறங்கி வந்துடும். அடுத்ததாக வந்து ஒரு 2-3 இலை புதினா சேர்க்குறேன். இப்போ அடுத்ததாக இனிப்புக்கு வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். நான் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கலந்துட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை நல்லா ஊறினா தான் உங்களுக்கு டீயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் ஊறணும். இல்லாட்டி நாளே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதுவும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வாட்டர்மெலன் காக்டெயில். இந்த காக்டெயில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த வாட்டர்மெலனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 2-3 இலை மின்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்து ஒரு உரலில் சேர்த்து நல்லா இடிச்சுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாட்டர்மெலன், அது எல்லாத்தையுமே அந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு அந்த இதில் சேர்த்துக்க போகிறோம். இல்லாட்டினா நீங்கள் இதை வந்து நல்லா கையிலே மேஷ் பண்ணிவிட்டு கூட அந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜூஸஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு தண்ணியில் கலக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இடிச்சாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 7up எடுத்திருக்கேன். 7up இல்லாட்டி ஸ்ப்ரைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 250 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு காக்டெயில் தயாராகிருச்சு. இதை அப்படியே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி இதுவும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மாம்பழம், நல்லா பழுத்த மாம்பழம் சேர்த்தும் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி டின்னில் கிடைக்கிற மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் ஒரு வாட்டி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சுட்டேன். அடுத்ததாக வந்து காய்ச்சின பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கப் இல்லாட்டி 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஸ்வீட்னஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் சேர்க்கல, டின்டு மேங்கோ பல்ப் அப்படின்றனால அதிலே போதுமான அளவு சர்க்கரை இருக்குது. ஸோ அதனால நான் அதை வந்து சேர்க்கல. சப்போஸ் மாம்பழத்தில் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம் அப்படின்னா
உங்களுக்கு சூப்பரான மேங்கோ லஸ்ஸி தயாராகிடுச்சு. இதையும் ஒரு கிளாஸ் பவுலில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்து பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து மேலே நான் கொஞ்சமாக பிஸ்தா சேர்க்குறேன். இது வந்து அழகாக இருக்கும் சேர்த்தோம் அப்படின்னா, சாப்பிட்றப்பே உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்கோ லஸ்ஸி தயாராகிடுச்சு. இது வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச வாட்டர்மெலன் ஜூஸ். அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கும் நல்ல பழுத்த ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து நான் சர்பத் சேர்க்குறேன். நான் சொன்ன மாதிரி சர்பத் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு தண்ணி சேர்த்தும் நீங்கள் இந்த ஜூஸ் பண்ணலாம். சர்பத் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் மிளகு சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். அடுத்ததாக சாட் மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ அவ்வளோதாங்க. இதை நல்லா நம்ம வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் உங்களுக்கு தயாராகிடும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான வாட்டர்மெலன் ஜூஸ் தயாராகிருச்சு. மசாலாலாம் சேர்த்துருக்கிறனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபீஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த 7 ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வ்ளாக்ஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.